ஸ்னோவை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அதை அப்படியே கையில் எடுத்து ஒரு புடி பிடிச்ச ஒரு வட்டமான இரகுலர் ஷேப் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கும். இந்த அப்படியே கொண்டு போய் சனி கிரகத்தை ஒரு நிலவாக மாற்றி விட்டால் எப்படி இருக்குமோ அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு நிலவு தான் டெத்திஸ். IC3 கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் ஐசால மட்டும் உருவாக்கப்பட்ட ஒரு நிலவுனா இதுவாக தான் இருக்கணும். இதோடைய தெர்மல் வெர்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பேக்மேன் போலவே இருக்கும். விளையாடி இருக்கீங்களா அந்த கேமை? ஏன் அப்படி இருக்கு? இது ஏன் பேக்மேன் நிலவுன்னு சொல்கிறாங்க? திஸ் இஸ் சன்சைன் ஐஸ் கட்டி நிலவு. சனி கிரகத்தோட 5வது மாபெரும் நிலவு தான் டெத்திஸ். நம்ம பூமியில இருந்து 10 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் தள்ளி இருக்கக்கூடிய இந்த டெத்திஸ் 17ஆம் நூற்றாண்டிலே கண்டுபிடிக்கப்பட்டுருச்சு. 1684ல எல்லாருக்குமே தெரிஞ்ச ஜியோவனி கசினி தான் இந்த நிலவை கண்டுபிடிக்கிறாரு. வானத்துல ஒரு வெள்ளை கலர் புள்ளி வச்சது போல பிரைட்டான ஒரு நிலவு. ஆரம்பத்தில் இந்த நிலவு பெருசாக யாருமே இம்ப்ரெஸ் பண்ணல. ஏன்னா நம்ம பூமியில இருந்து தெளிவாக ஆராய்ச்சி பண்றது கஷ்டம். ஆனா இந்த நிலவுக்கு பக்கத்துல கசினி ஸ்பேஸ் கிராஃப்ட் போன அப்புறம் தான் நம்மளுக்கு பல ஆச்சரியமுற்ற நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த நிலவை பத்தி தெரிய வந்தது. இந்த டெத்திஸ் நிலவோட விட்டம் 1060 கிலோமீட்டர். அதாவது நம்ம நிலவோட கம்பேர் பண்ணும்போது 3ல் 1 பங்கு தான். அப்போ 3ல் 1 பங்கு டென்சிட்டி இருக்குன்னு தானே நினைக்கிறீங்க? இல்லைங்க, வெறும் 0.98 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். தண்ணியை விட கம்மி. தண்ணி 1 கிராமு. ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0.92 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூபு. இந்த நிலவு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீருக்கும் ஐஸுக்கும் நடுவில் செட் ஆகிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் தண்ணியோட டென்சிட்டி கம்மியாக இருக்க அந்த காரணத்தினால மோஸ்ட் ப்ராபப்ளி இது போகிற சைஸால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலவாக தான் இருக்கணும்னு கெஸ் பண்ணுறாங்க. டென்சிட்டி அந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது. நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்க மற்ற நிலவுகளை காட்டிலும் ரொம்பவே வீக்கான டென்சிட்டியை கொண்டு இருக்கு. அப்படி பார்த்தா இதோடைய மைய பகுதியில் ராக்கி ஸ்ட்ரக்சரே இல்லாமல் இருக்கலாம். மற்ற நிலவுகளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான மோல்டன் கோர் இருக்க தான் செய்யும். ராக்காக இருக்கட்டும், மெட்டாலிக்காக இருக்கட்டும், ஏதோ ஒரு வித்தியாசமான கோர் இருக்கும். ஆனால் அந்த நிலவு முழுக்க முழுக்க பனிப்பந்து போல ஐஸ் போலவே இருக்கலாம்ங்கிற மாதிரி ஆராய்ச்சியாளர்கள் கெஸ் பண்ணுறாங்க. அப்படி இருக்க வாய்ப்புகள் கம்மி. மேபி அதோடைய கோர் வந்து ரொம்ப குட்டியாக இருக்க சான்சஸ் அதிகம். ஆனால் கம்ப்ளீட் ஐஸாலேயே உருவாக்கப்பட்டிருக்க ஒரு நிலவாக இது மாதிரி இருக்கு. இந்த நிலவு சனி கிரகத்தை சுற்றி வரதுக்கு 1.9 நாட்கள் எடுத்துக்கும். தன்னை சுற்றி வரதுக்கும் அதே அளவு நாட்கள் தான். ஸோ விச் மீன்ஸ் இந்த நிலவு சனி கிரகத்துக்கு டைட்டலாக பாண்ட் ஆகிருக்கு. அதாவது சனி கிரகத்துக்கு தன்னுடைய ஒரு முகத்தை மட்டும் எப்போதும் காட்டிகிட்டே இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த நிலவோட சுற்றுப்பாதையில் இதுக்கு பாடி கார்டு மாதிரி முன்னையும் பின்னையும் இன்னொரு 2 நிலவுகள் பற்றினா அவளை வந்துட்டுருக்கேன். முன்னாடி டெலஸ்டோவும் பின்னாடி கலிப்ஸும் சொல்லி இந்த நிலவு பாடி கார்ட்ஸோடையும் சுற்றிட்டு இருக்க பார்த்தீங்களா? அவ்வளோ சேஃபாக இருக்குது. நம்ம நிலவு பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பிரகாசம் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. நம்ம நிலவுக்கு பக்கத்தில் இந்த டெத்திஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டில் ஸ்ட்ரீட் லைட்டே தெருவிளக்குகளே தேவையில்லையா அந்தளவுக்கு பிரகாசமான பௌர்ணமிகள் அது கொடுக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டாகவே ஐஸால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. சூரிய வெளிச்சத்தை ஆல்மோஸ்ட் 99% ரிஃப்ளெக்ட் பண்ணிடும். இதோடைய ஆல்பிடோ 1.24. நம்ம பூமியில் இருக்க அந்த வெள்ளப்பனி, தூய்மையான வெள்ளப்பனியை விட பிரகாசமானதான். அந்த அளவுக்கு சூரிய வெளிச்சத்தை மொத்தத்தையுமே ரிஃப்ளெக்ட் பண்ணுற அளவுக்கு இதோடைய இந்த ஆல்பிடோ அமைஞ்சிருக்கு. இதுக்கு காரணமாக பார்க்கப்படுறது இந்த நிலவு சனி கிரகத்தோட ரிங்கில் அமைஞ்சிருக்கு. ஈங்கிறது என்செலடஸ் ரிங். இந்த நிலவுக்கு முன்னாடி என்செலடஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு குட்டி நிலவு சுற்றிட்டு இருக்குங்க. அண்ட் அதோடைய வேலையே இந்த பக்கம் தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை வெளியில் தூக்கி அடிக்கிறது தான். எரிமலை எப்படி நெருப்பு தூக்கி அடிக்குதோ அதே மாதிரி இந்த நிலவு தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை தூக்கி ஸ்பேஸுக்கு அடிக்குது. இப்படி அடிக்கப்பட்ட அந்த தண்ணீர் வந்து பார்த்தீங்கன்னா சனி கிரகத்தோட அவுட்டர் மோஸ்ட் ரிங்கை ஃபார்ம் பண்ணுது. ரிங்குன்னு சொல்லுவாங்க. இப்படி வெளியில் வர அந்த தண்ணீர் அதோடைய பக்கத்து நிலவான இந்த டெத்திஸ் மேலே வந்து விழ ஆரம்பிக்கும். இந்த நிலவுக்கும் டெத்திஸுக்கும் வெறும் 55,000 கிலோமீட்டர் தான் டிஃப்ரென்ஸு. ஸோ இன்டர்ஸ்பேஸ் மழைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நிலவோட தண்ணீர் இந்த நிலவு மேலே வந்து விழுது. அண்ட் இந்த டெத்திஸோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் -180 டிகிரி செல்சியஸ். இப்படி வந்து விடக்கூடிய அந்த தண்ணீர் எல்லாமே ஐஸாக மாறிடும். தொடர்ந்து இந்த ஐஸ் எல்லாமே ஒன்று இறுக்கி மேல்புறத்தை செம்ம ஷைனியாக பிரகாசமாக மாற்றுதாங்க. இதனாலேயே சூரிய குடும்பத்தோட ஒன் ஆஃப் த பிரகாசமான நிலவாகவும் இந்த டெத்திஸ் மாதிரி இருக்கு. பூமியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் தெரியாது, வெறும் ஒரு வெள்ளை புள்ளி போல தான் இருக்கும். பக்கத்தில் போனால் தான் அந்த நிலவு மேலே இருக்கக்கூடிய இந்த மேடு பழங்களை உங்களால் தெளிவாக உணர முடியும். இந்த நிலவுக்குன்னு வளிமண்டலம் எதுவுமே கிடையாது. அந்த சமயத்தில் இது மேலே படக்கூடிய அந்த கல்லாக இருக்கட்டும், ஐஸாக இருக்கட்டும், எல்லாமே இதோடைய சர்ஃபேஸில் தரைப்பகுதியில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை உருவாக்க தான் செய்யுது. இதோடைய தரைப்பகுதி கம்ப்ளீட் ஐஸால் தாங்க உருவாக்கப்பட்டிருக்கு. ஐஸே நிலப்பகுதியாக ஆக்ட் ஆகுதுன்னா யோசிச்சு பாருங்க. நிறைய குட்டி அந்த பள்ளங்களுக்கு நடுவில் இந்த இடத்த மட்டும் நோட் பண்ணி பாருங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு கிரேட்டர் பள்ளத்தை உங்களால் பார்க்க முடியும். எரிக்கல் வந்து விழுந்துச்சா இல்லை பக்கத்தில் இருக்க இந்த நிலவே வந்து மோதிச்சான்னு சொல்லி சுத்தமாக ஐடியாவில். பட் இந்த நிலவு ஒரு கடத்தில் மிக பெருசாக ஏதோ ஒரு மோதலில் ஈடுபட்டிருக்கேன். அந்த மோதல் இவ்வளோ பெரிய ஒரு பள்ளத்தை உருவாக்கியிருக்கு. அந்த பள்ளத்தோட பேர் ஒடிசியஸ். கிரேக்க பெயர்களை வைக்கிறது வழக்கம் தானே. ஸோ இந்த நிலவோட பேரே டெத்திஸாக இருக்கும்போது அது கிரேக்கத்தில் காடஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர், நல்ல நீர்க்கான கடவுளுங்கிறத பேரை தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த பள்ளத்துக்கும் கிரேக்கத்தில் இருந்த ஒரு முக்கியமான பேர் ஒடிசிஸ்ன்னு சொல்லி வைக்கப்பட்டிருக்கு. கரெக்டாக தான் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த பள்ளத்தோட விட்டம் மட்டுமே 400 கிலோமீட்டர். சுற்றி வரத்துக்குள்ள ஒரு யுகம் முடிஞ்சிடும். இதோடைய ஆழம் 3 கிலோமீட்டர். அந்த பள்ளம் விட்டத்தோட உயரம் 5 கிலோமீட்டர். அதாவது இந்த பள்ளத்துக்குள்ளே நீங்கள் ஒரு மவுண்ட் எவரெஸ்டே ஒழிச்சு வச்சிடலாம். அந்த அளவுக்கு ஆழமான ஒரு கிரேட்டர். இந்த புகைப்படத்தை பாருங்க. வட்டப்பானையில் ஒரு பக்கம் மட்டும் தட்டி சொட்டையாக்கின மாதிரி அந்த இடம் அப்படியே கட் ஆகியிருக்கு. எப்படி இது நடந்துச்சுன்னு இப்போ வரைக்கும் தெளிவாக சொல்ல முடியலங்க.
பட் இந்த நிலவிற்கு அந்த வட்டப்பாதை எடுத்து பாருங்களேன், அதுக்கு முன்னாடி பின்னாடி 2 குட்டி நிலவுகள் வளம் வந்துட்டு இருக்கு. ஆரம்ப காலகட்டத்தில் சப்போஸ் இந்த நிலவுகள் உருவாகிற அந்த போது அந்த அக்ரிஷன் டிஸ்கில் ஏதாவது மிச்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த எரிக்கற்கள் இந்த நிலவுகளை தாக்கியிருக்கலாம் சொல்லி எண்ணப்படுது. இல்லை ஒரே நிலவு தான் இந்த மாதிரி 3ஆ பிரிஞ்சு அந்த ஒரு சுற்றுப்பாதையில் வளம் வந்துட்டு இருக்குங்கிற மாதிரியும் ஒரு ஹைப்போதீசிஸ் இருக்க தான் செய்யுது. பட் எப்படி பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய மோதலை இந்த நிலவு சந்திச்சிருக்கு. என்னதான் 8 கிலோமீட்டர் ஆழம் இதுக்கு இருந்தாலும் நீங்கள் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கிறது போல தான் தெரியும். ஆழத்தை உங்களால் உணர முடியாது. அதுவே நம்ம பூமியில் இருக்க அந்த கிரேட்டரோ இல்லை நிலவில் இருக்க அந்த கிரேட்டரோ எடுத்து பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு ஓட்ட போட்டது மாதிரி இருக்கும். இதே அப்படி ஃபீல் ஆகல. இந்த நிலவு முழுக்கவே ஐஸால் உருவாக்கப்பட்டிருக்கு. காலப்போக்கில் அந்த ஐஸ் அந்த நிலவோட கிராவிட்டிக்கு ஏற்ற மாதிரி படிய ஆரம்பிக்கும். ராக்கி ஸ்ட்ரக்சர் போல் ஸ்ட்ராங்காக இருக்காதுங்க. ஐஸ் எப்படி பார்த்தாலும் தண்ணீர் தானே. காலப்போக்கில் அது ரிலாக்ஸ் ஆகி அது இந்த ஸ்ட்ரக்சரை மாற்றிக்கிட்டே இருக்கும். இதை விஸ்கஸ் ரிலாக்ஸேஷன் சொல்லுவாங்க. தண்ணீர் போல் ரொம்பவே ஸ்லோவாக அதோடைய அந்த படிமம்ங்கிறது இந்த பள்ளத்தை அப்படியே கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாட்டான ஸ்ட்ரக்சராக மாற்றிருக்குன்னு சொல்லலாம். பட் ஒரிஜினல் அந்த இம்பேக்ட் நடந்திருக்கும் போது இந்த பள்ளம் இன்னும் அடி ஆழமாக இருந்திருக்க வாய்ப்புகள் அதிகம். இப்போ தான் நம்ம கணக்கு அது கொஞ்சம் ஃப்ளாட்டாக தெரியுது. பட் ஒரிஜினலாகவே ஆழமாக இருந்திருக்கலாம். இப்போது இந்த நிலவோட அந்த வெளிப்புறம்ங்கிறது செம பிரிட்டிலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஐஸ் ரொம்பவே இறுக்கி போய் கல் மாதிரி மாறி இருக்கு. இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு இம்பேக்ட் நடந்துச்சுன்னா அந்த நிலவே துண்டு துண்டாக உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வட்டமான ஒரு ஐஸை கீழே போட்டால் உடையுதுல, அந்த மாதிரி இப்போது இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு இம்பேக்ட் நடக்கும் பட்சத்தில் நிலவே உடஞ்சிரும். ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இம்பேக்ட் நடக்கும்போது நிலவு கம்ப்ளீட் ஐஸாக இல்லாமல் அதோடைய அடி ஆழம் கொஞ்சம் ஸ்லஷியாக இருந்திருக்கலாமோ, ஐஸும் தண்ணீரும் மிக்ஸ் ஆன மாதிரி அந்த இம்பேக்டை நிலவு முழுக்க பரப்பி விடுற அளவுக்கு கொஞ்சம் ஸ்லஷியாக இருந்திருக்கலாம்ங்கிற மாதிரி என்றாங்க. ஆனால் இப்போ மட்டும் இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான இம்பேக்ட் நடந்துச்சுன்னா, ஒரு மோதல் ஏற்பட்டுச்சுன்னா நிலவே துகளாக உடஞ்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பவம் இந்த நிலவுக்கு நடந்திருக்க தான் செய்யுது. இந்த நிலவோட கிராவிட்டி ரொம்பவே வீக்கானது. அதாவது நீங்கள் பூமியில் 100 கிலோ இருந்தீங்கன்னா இந்த நிலவில் வெறும் 5-6 கிலோ தான் இருப்பீங்களா. அந்தளவுக்கு ரொம்ப வீக்கான ஒரு கிராவிட்டியை கொண்டு இருக்கு இந்த நிலவு. அதுக்காக தாவி போய் குச்சி விளையாடிட்டு இருக்காதீங்க. நீங்கள் குதிக்கிற அந்த இடத்துல இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பள்ளத்தாக்கு வந்துச்சுன்னா, நம்ம பூமியில் இருக்க மிக பிரம்மாண்டமான பள்ளத்தாக்கு கிராண்ட் கேனியன், அதை 4ஆக மடித்து வெத்தலை மாதிரி வாயில் போடுற அளவுக்கு பெரிய ஒரு பள்ளத்தாக்கு இந்த நிலவில் இருக்குது. இத்தாக்கா கேஸ்மா கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் இந்த பள்ளத்தாக்கோட நீளம். ஆல்மோஸ்ட் அந்த நிலவை அப்படியே சுற்றி வளம் வர அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பள்ளத்தாக்குங்க. நீளம் 2000 கிலோமீட்டரு, அகலம் 100 கிலோமீட்டர் கிட்ட இருக்குமா. ஆழம் 3-5 கிலோமீட்டர் அளவுக்கு மாறி இருக்குன்னு சொல்லப்படுது. செவ்வாய் கிரகத்தில் இருக்க வேலஸ் மினோரிஸ் அந்த பள்ளத்தாக்குக்கே மிகப்பெரிய ஒரு போட்டியாக இது வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் எந்த ஒரு நிலவுலையுமே இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு பள்ளத்தாக்கு இது வரைக்கும் யாரும் பார்த்தது கிடையாது. இது எப்படி உருவாச்சுங்கிறதா இப்போதைக்கு மண்டை குழப்பமாக இருக்குது. ஆனால் இதுக்கு ஒரு பாசிபிள் எக்ஸ்பிளனேஷனும் இருக்க தான் செய்யுது. இப்போ ஒரு கிளாஸ் பாட்டிலில் நீங்கள் தண்ணீரை வச்சு அதை ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா ஃப்ரீஸான அந்த தண்ணீர் கிளாஸ் பாட்டிலில் உடச்சிரும். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா தண்ணீர் ஃப்ரீஸ் ஆகும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும். மற்ற பொருட்கள் தான் ஃப்ரீஸ் ஆகும்போது சுருங்கும். ஆனால் தண்ணீர் அப்படி கிடையாது, ஃப்ரீஸான எக்ஸ்பேண்ட் ஆகும். அனாமலஸ் நேச்சர் ஆஃப் வாட்டர் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த நிலவோட மேல் பகுதி கொஞ்சமாக ஐஸாக ஃப்ரீஸ் ஆக்கிட்டு இருக்கும்போது அதோடைய உள்பகுதி சப்சர்ஃபேஸ் ஓஷனுங்கிறது பிரம்மாண்டமாக இருந்திருக்கலாம். அந்த தண்ணீர் ஒரே நிலையை தொடும்போது எக்ஸ்பேண்ட் ஆகியிருக்கும், விரிவடைஞ்சிருக்கும். இப்படி திடீர்னு விரிவடையும் போது அந்த திடீர் மாற்றம் இந்த நிலவோட மேற்புறத்தில் இருந்த இறுக்கிய ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா பொழந்திருக்கலாம். அப்படி தான் பாசிபிள் இந்த இத்தாக்கா கேஸ்மா உருவாக்கி இருக்கலாம் சொல்லி எண்ணப்படுது. ஸோ சிம்பிள் தண்ணீர் ஐஸாக மாறும்போது உருவாகக்கூடிய அந்த எக்ஸ்பேன்ஷன் தான் இந்த ஒரு கிராக்கு காரணம்னு சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் பாசிபிளி அது ஏன் அந்த நிலவில் மோதின இந்த ஒடிசஸ் இம்பேக்டால் உருவாக்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கேள்வியுமே எழுப்புவாங்க. ஆனால் ரெண்டுத்தோட அந்த வயசு கம்பேர் பண்ணி பார்க்கும்போதுங்கிறது இத்தாக்கா கேஸ்மா இந்த பள்ளத்தாக்கு கொஞ்சம் ஓல்டஸ்ட்டாக தெரியுதாங்க. அதனால் பாசிபிளி இந்த கிராக் வந்து அந்த எக்ஸ்பென்ஷன் காரணமாக தான் உருவாக்கப்பட்டிருக்கலாம் சொல்லி நினைக்கிறாங்க. அதை நம்ம ரியல் லைஃப்லையுமே பூமிலையும் பார்க்க தானே செய்கிறோம், தண்ணீர் எக்ஸ்பேண்ட் ஆகிறதா. ஸோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் சில பேர் டெக்டானிக் மூமெண்ட்டாக இருக்குமோன்னு சொல்லி கேள்வி எழுப்புவாங்க. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஐஸால் உருவாக்கப்பட்ட நிலவில் எதுப்பா டெக்டானிக் மூமெண்ட்டு? ஆல்மோஸ்ட் லைக் இந்த நிலவு ஒரு டெட் மூன் தான். பெருசாக எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸும் இல்லாத ஒரு நிலவுங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த நிலவை இன்ஃப்ராரெட் தெர்மல் இமேஜிங் பண்ணி பார்க்கும்போது அது இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுங்கிறது இந்த ஒரு வித்தியாசமான ஷேப்பில் கிடச்சிருக்குங்க. பேக்மேன் கேம் விளையாடிருக்கீங்களா? அந்த மாதிரி ஒரு பேக்மேன் ஸ்ட்ரக்சரில் ஒரு வித்தியாசமான டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸுங்கிறத இது காட்டுது. இந்த பேக்மேன் அனாமலிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு பல விதமான பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. இந்த டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் சூரிய வெளிச்சத்தோட அந்த ரிஃப்ளெக்ஷனை பேஸ் பண்ணி தான் கொடுக்கப்பட்டிருக்க அந்த காரணத்தினால அங்கே இருக்கக்கூடிய அந்த ஸ்னோ இல்லைனா ஐஸுங்கிறது சூரிய வெளிச்சத்தையும் வெப்பத்தையும் வித்தியாசமான அளவில் ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கலாம். அங்கே இருக்கக்கூடிய ஐஸோட ஸ்ட்ரக்சர் கூட இதுக்கு காரணமாக இருக்கலாம்னு சொல்லின்றாங்க. இந்த நிலவுக்கு மேலே இந்த என்செலர்ஸ் நிலவுலேருந்து வெளிப்படக்கூடிய அந்த தண்ணீருங்கிறது அதிகமாக விழுது. மழையில் இப்போ நீங்கள் காரில் போயிட்டு இருந்தீங்கன்னா விண்ட்ஷீல்டு மேலே தான் அதிக மழை தண்ணீருங்கிறது விழும். காருக்கு பின்பக்கம் பெருசாக தண்ணி படாதில்ல, ஏன்னா நீங்கள் தண்ணியை எதிர்த்து போடுறீங்க. அதே மாதிரி இந்த நிலவும் என்செலரஸ் தண்ணீரை எதிர்த்து போகும்போது அதோடைய ஒரு பக்கத்தில்
அபரிவிதமான அந்த தண்ணீர் டெபாசிட்டுங்கிறது நடக்குது. அது இந்த டெய்லிங் எண்ட் பின்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெபாசிட் கம்மியாக இருக்குது. டெபாசிட் அதிகமாக இருக்கும்போது சூரிய வெளிச்சத்தை இன்னும் பெட்டராக ரிஃப்ளெக்ட் பண்ணும். அதனால் அந்த இடம் பிரைட்டாக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும். டெய்லிங் எண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் கம்மியாக இருக்கும்போது சூரிய வெளிச்சத்தை கம்மியாக தானே ரிஃப்ளெக்ட் பண்ணும். அந்த இடம் கொஞ்சம் டல்லாக இல்லை எல்லோயிஷ் கலரில் இருக்கிறத உங்களால் நோட் பண்ண முடியும். இந்த சேஞ்சுங்கிறதுக்கு காரணம் என்செலடஸோட அந்த ஈரிங் டெபாசிட்டாக தான் இருக்கணும்னு சொல்லி என்னப்படுது. இதுதான் வித்தியாசமான ஒரு அனாமலி ஸ்ட்ரக்சர் டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸையுமே அது நிலவுக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்க தமாத்துண்டு நிலவை எடுத்துக்கிட்டு உள்ள எந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில்ஸ் ஒழிச்சு வச்சிருக்கு பார்த்தீங்களா. வானத்தில் ஒரு புள்ளி போல் தெரிஞ்சாலும் அந்த புள்ளிக்குள்ளே எத்தனை உண்மைகள் மறைஞ்சிருக்குன்னு சொல்லி பக்கத்தில் போய் பார்த்தா தாங்க தெரியும். மனிதர்கள் போல். திஸ் இஸ் அன்சைன்ட், சைனிங் ஆஃப்.